அன்னைக்கு நம்ம பசங்க அப்படியே ஷோக்கு வராங்க, ஷோக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க, இப்படி பண்ணிங்கன்னா ஃபைனலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அன்னிலேருந்து அவங்க அம்மா இவங்க கூட பேசவே மாட்டுறாங்க, எதுக்குன்னு தெரியல. நைட்டு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் கிராண்ட் ஃபினாலில் என்ட்ரி ஆகலைன்னா உங்கள் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நம்ம குழந்தைங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டு அப்பத்துலேருந்து அந்த பொண்ணுக்குட்டி படிச்சுக்கிட்டே இருக்கா. ஃபோனை முன்னாடி வச்சு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் திருப்பியும் கிராண்ட் ஃபினாலே வந்துருச்சு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த துணியை மறந்துட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் என்ன சொல்கிறான், நீ அன்னைக்கு கேட்டல ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ நான் சொல்கிறேன் வான்னு சொல்லி அந்த இடத்துல தான் அந்த தப்பு நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருக்க விடுங்க, அவங்க கேரக்டரே குழந்தைத்தனமான இருக்கிறது தான். அந்த இடத்துல தேவையில்லாமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஏஜுக்கு மேலே நீங்கள் நடிக்க வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 10 கேமரா 3 ஜட்ஜஸ்ஸு இருக்கிற எல்லா மக்களும் பார்த்து சைல்டு அப்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அங்கே இருக்க 8 பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவரு ஆஃபெல்லாம் எதுவும் பண்ணாதீங்கடா, அதை அப்படியே போட்டு எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சைல்டு லேபர்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி நைட்டு குழந்தைங்கள தூங்க விடாமல் ஃபுல்லாக அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி வேலை வாங்குறது மட்டும் வேற என்ன, சைல்டு லேபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் பொண்ணை இப்படி பண்ணவனோட வயசு நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 தான், அவனுக்கு என்ன தெரியும் தெரியல, இதெல்லாம் சொல்லி கொடுத்தது இந்த ஏரியா தான், தேவையில்லாத வயசில் தேவையில்லாத விஷயத்த சொல்லி கொடுத்தது இப்படி தான். அதனால உங்களை எல்லாத்தையும் கெஞ்சி கேட்குறேன், இதுக்கப்புறம் யாருமே ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் கேட்குறாரு, சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அங்கே சொல்லும் போது நம்மளும் சைல்டு அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே, குழந்தைங்கள வற்புறுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த டைமில் நம்ம குழந்தைங்கள வச்சு சாக்லேட் கொடுக்குற மாதிரியும் அந்த சைடு இந்த சைடு நடக்கிற மாதிரியும் மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி டப்பிங் பண்ணும் போது பெரியவங்கள வச்சு குழந்தை மாதிரி பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பரான விஷயத்த சொல்கிறாரு.